உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா வித்தியாசமா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் இல்லை, அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். சனி நாளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய காமதேனுன்னு பேர். அது பேர் கேட்டதெல்லாம் கொடுக்குமா. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது? இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2025 வருட டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஜாலியோ ஜில்கனாவா இருக்கு. நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு, ராசிநாதனும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. வேற என்ன வேணும் சொல்லுங்க? எல்லாம் கிடைக்க போகுது. ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருக்கிறார். எப்பயுமே கேந்திர திரிகோணங்களை ராசிநாதன் இருக்கும்போது ஒரு வலுவான தன்மையை கொடுப்பார். இந்த குரு கேந்திரம் ஏறுறது தப்பு. இதெல்லாம் கோச்சாரத்துக்கு பலன் செய்யாது. பொது நம்மளுடைய நாட்டராஸ்கோப்புக்கு பார்த்துக்கலாம். பட் ஸ்டில் 4ஆம் இடத்துல ரொம்ப நல்லா இருக்காரு. பட் ஆனா வலு குறைவாக கொஞ்சம் வக்ரகதியில இருக்காரு. ஸோ வக்ரகதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் சரியாகி வந்தார். இப்போ ராசிநாதன் போய் வழுக்கு. இந்த நாளில் இருக்கிற நம்ம 3ல் வச்சு தான் பார்ப்போம் இல்லையா? 3ல் வச்சு பார்த்தாலும் நல்ல விஷயம்தான். நிறைய பயணங்கள், நிறைய அனுகூலங்கள், அலைச்சல் மூலமாக ஒரு ஆதாயம், டிராவல், டிரான்சிட்டு, பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முடிக்கிறது, பண ரீதியாக சில சந்தோஷங்கள் கிடைக்கிறது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போய் 11ல், 2ஆம் வீட்டு அதிபதி போய் எகெயின் 10ல், 3ஆம் வீட்டு அதிபதி 11ல், 3ஆம் வீட்டு அதிபதி 10ல், 4ஆம் வீட்டு அதிபதி 11ல், 4ஆம் வீட்டு அதிபதி 10ல். வேற என்ன வேணும்? யாருக்கு இயல்ற? உங்களுக்கா? பார்க்குறவங்களுக்கு தான். அந்த அளவுக்கு இருக்க போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே நல்லா இருக்கு. அடிச்சு பட்டையை கிளப்ப போறீங்க. ஒன்னே ஒன்று, இந்த மாசம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு சகோதரியா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு பிள்ளையா சொல்லணும்னா 3 விஷயத்துல கவனம். ஒன்று, ஒரு வேலை இருக்குன்னா மட்டும் அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை எடுங்க. இந்த தடவை அந்த வேலையெல்லாம் சனி பண்ணுவார். சம்பனே தலைக்கு மேலே ஜென்மத்தில் சனி அமரும் போது அப்போ ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் ஜென்ம சனி கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனத்தையும் மறதியும் உண்டாக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம்னு தோணும். இருக்கிற வேலையெல்லாம் விட்டு உட்காந்து ஒரு நாளில் தொழிலதிபர் ஆகணும்னு யோசிக்க வைக்கும். அந்த இடத்துல ஒரு சில சங்கடங்களை கொடுக்கும், டிலேவை கொடுக்கும். எல்லாமே டிலேவா நடக்குதுன்னு கடுப்பாகும். இதெல்லாம் நடக்கும் இந்த மாதம். இனி வர மாசமும் நடக்கும். இப்ப இருந்தே பிழைக்கோங்க, சரியா? ஓகே. 2வது எதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உங்களுக்கா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினரோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். கண்ணாடியை மாத்துங்க, பல்ல பிடுங்க, எத்தனை தடவை சொல்றது? இந்த பல்லு கண்ணு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் ஒரே இடத்துல அமர்ந்து திரும்ப 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 முதுகு தண்டு வடத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் பெயின். நேரா ஒரு கோடு போட்ட மாதிரி வலி. அது L1 L2 செம பெயின். கால் முட்டியில வலி, கால் பாதத்துல பிரச்சனை, பல்லுல பிரச்சனை, இப்படியே ஓடிட்டு இருக்கு. இன்னும் பாலாஜி மாதிரி எந்தெந்த இடத்துல உடம்புலன்னு தெரியல. ஒரு மாத்திரை எப்பயாவது கிடைக்குமான்னு சொல்லி நம்மளும் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கோம். போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க. இல்லை டாக்டர் சொல்றதை கேளுங்க. ஏன்னா இந்த தடவை சூரியன் அமைப்பும் நல்லா இருக்கு. போனீங்கன்னா டக்குன்னு சரியாயிடல, பெரிய பிரச்சனைல கொண்டு போய் நிப்பாட்டும். அதனால இந்த தடவை டாக்டரை பார்க்கறது, ஒரு மாத்திரை எடுத்துக்கிறது, மருந்து எடுத்துக்கிறது எல்லாம் நடக்கும். ஆல்மோஸ்ட் 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் அமர்ந்திருத்தல் வேலை படு எக்கச்சக்கமா பின்னி படல் எடுக்கும். ஏன்டா வேலைக்கு போறோன்ற மாதிரி சூழல் இருக்கும். தரேன்ட்டு உங்களுக்கு கீழே யாரையாவது அசிஸ்டண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. இல்லை வர அசிஸ்டண்ட்டும் நம்ம சொல்ற வேலையை கேட்காது. இல்லை நம்ம அசிஸ்டண்டா இருந்தால் நம்ம சொல்றத முதலாளி கேட்க மாட்டாரு. இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் இந்த தடவை. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உத்வேகம் தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. மற்ற எல்லாம் நல்லா இருக்குங்க. நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய அனுகூலம் கிடைக்கும். கோல்டு, சளி, ஃபீவர் வராம தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. வீட்டோட முடியலன்ற மாதிரியான சில விஷயங்கள் வரும். வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுல நுரையீரல் பிரச்சனை வரலாம். ப்ரீத் பண்ணுறதுல கஷ்டமா இருக்கும். தலைவலி, தலை சுற்றி விழுகிறதெல்லாம் நடக்கும். மூத்த பிள்ளையோட உடல்நிலை, உங்க அப்பாவோட உடல்நிலை, உங்க மாமனாரோட உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சூரிய காரகத்துவம் தான். அதனால இதெல்லாம் பார்த்துக்கணும். அவர் நம்மளுக்கு சூப்பரான பிளான்ட் எல்லாம் கிடையாது. அவர் 6ஆம் வீட்டு அதிபதி வேற. இந்த 6ஆம் வீட்டு அதிபதி போய் 11ல் இருக்கிறதுன்றது கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்காக கொஞ்சம் லாபம்லாம் இழக்கக்கூடிய தன்மையை கொண்டு கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் முடியாட்டு உடனே போய் டாக்டரை பார்த்துட்டு வர்றது உத்தமம். நிறைய வெந்நீர் குடிங்க. ஜீரகம் போட்டு வெந்நீர் குடிக்க ஓரளவுக்கு அகம் சீராகும், மனமும் சீராகும். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனத்துடனும் நிறைய உத்வேகம் தேவைப்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க. டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம்னு உங்களை மட்டும் கேட்கவே மாட்டாங்க. அதில் கொஞ்சம் கடுப்பாகும்.
ஸோ கடவுள் தெரியும்ல யாரை எங்கே அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை தானே கொடுப்பாரு ஷேக் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை கொஞ்சம் ஏற்கனவே நம்ம லேட்டாக தான் கிளம்புவோம். ஏற்கனவே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது நம்மளோட வேலையாகவே வச்சுட்ருப்போம். ஏன்னா நம்ம தப்பு இல்லை, அதெல்லாம் மிஸ்டர் குருவோட தப்பு. ஓகே, நம்ம அந்த வீட்டில் உட்காந்துருக்கோம், அது நடுநாயகமான நட்சத்திரமா இருக்குமா, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தூக்க முடியும். இந்த தடவை அடுத்தவங்களாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம தலையெழுத்து கேட்கணுமா சாமின்ற மாதிரி கேட்போம். அதில் தேவையில்லாத சில பிரச்சனையை உண்டாக்குவோம். நல்லது சொன்னால் காதில் எடுத்துக்கவே வேணாமேன்னு தோணும். நம்ம தப்புல சனியோட தப்பு. ஓகே, அதனால இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி இருக்கணும், பாஸ் பண்ணிடணும், வாயையும் பாஸ் பண்ணிடணும், மனசையும் பாஸ் பண்ணிடணும். இது ரெண்டும் தடவை ரொம்ப தேவைப்படுது. நான் சொல்லாமல் யார் சொல்லுவா சொல்லுங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேரோட உண்மை முகம் தெரியும் போது மன ரீதியான சில பிளர்வுகளை நம்ம சந்திப்போம். அது ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆட்டி படைக்கும் நம்மள. அன்னெசரி ஏற்கனவே தூக்கம் வர மாட்டேங்குது, வேலை ஒழுங்கா இல்லை, இருப்போமா இருக்க மாட்டோமா, இந்த வேலையில் வச்சிருப்பாங்களா அமைச்சிருவாங்களாமன்றையே டைலமால சுற்றிட்டு இருக்கோம். குரு வேற வக்கரமா இருக்கார், ராசிநாதன் வக்கரமா இருக்கும்போது மனசுக்குள்ள என்னென்னமோ தோணும். அடுத்தவர்கள் மீது தேவையில்லாத ஒரு ஏக்கம், போட்டி, பொறாமல்லாம் வரும். இந்த நேரத்தில் சனி வர வைப்பாரு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது எனக்கு தெரிந்து மிகுந்த நன்மையை கொடுக்கும். 20 வயது 40 வயது இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சத்தியமாக சொன்ன அந்த பாயிண்ட் தான் அப்படியே கட் காப்பி பெஸ்ட் படிக்கும். ஒன்று கூட மாறக்கூடாது, மனசில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இது பாஸ் பண்ணி திரும்ப ஒரு தடவை கேளுங்க. ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அலைச்சல் மூலமாக சில அனுகூலங்கள் பிறக்கும். நிறைய பேங்க்குக்கு போயிட்டு வருவீங்க, பேங்க் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இயங்குது. கமிஷன் முறையில் ஏதாவது தொழில் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. நேட்டரல் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கிற பட்சத்தில் மட்டும் பண்ணுங்க, இல்லாட்டி எதுலையாவது கடனில் மாட்டிக்குவீங்க. வேண்டவே வேண்டாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணணும்னு சனி அப்படியே ஒரு மாதிரி தூண்டுவார். ரொம்ப லேசினஸ் அதிகரிக்கும். செய்யணும் தான் நினைக்கிறேன், மனசு தான் வர்றது, மனசு வருது, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேதுன்னு இருக்கும், இல்லை உடம்பு ஒத்துழைக்குது மனசு ஒத்துழைக்க மாட்டேதுன்னு இருக்கும். தலைக்கு மேலே உட்காந்து சனி சில விஷயங்களை டென்ஷன் படுத்துவார். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாரும் இல்லையோன்ற மாதிரியான காரகத்துவத்தை கொண்டு போய் விடுவார். இந்த வயது ஒத்தவர்களுக்கு உங்கள் மூத்த பிள்ளையோட உடல்நிலை, உங்கள் அப்பாவோட உடல்நிலை, உங்கள் மாமனாரோட உடல்நிலை, உங்களோட உடல்நிலை கண்டிப்பாக நான் கவனமாக பார்க்கணும். நான் சொல்கிற மாதிரி பல்லு முத்துக்கு நடுவில் பெயின் வரும், பார்த்துக்கோங்க. வண்டி ஏதாவது இருந்தால் அதுக்கு செலவு வைக்க வேண்டும். முதல்ல ஆயில்லாம் இருந்தால் மாற்றிடுங்க. சனி எல்லாம் ஆயில் தான். 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை. வீட்டில் அமைதியாக இருக்கிறது பெட்டர். ஒரு 2 வருஷத்துக்கு வெள்ளை பொறுவைக்கு ஆர்டர் கொடுத்துருங்க. மொத்தமாக எங்கே கிடைக்கும்னு கேட்டு வாங்கி வச்சு இப்போயே அட்வான்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். சனி வேற ஆல்மோஸ்ட் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு. ஜாலியாக 7ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. பார்க்குறவங்கெல்லாம் என்னமோ எதிராளியாக தெரிவாங்க. நம்ம பாஸ்னா அவங்களுக்கு அது தப்பாக தெரியும். அதனால கவனமாக இருக்கணும். சிவ வழிபாடு சிந்தை நிறைவிக்கக்கூடிய வழிபாடாக இந்த தடவை அமைய காத்திருக்கிறது. முடிஞ்சா நாகாபரணம் சூடிய சிவனுக்கு போய் ஒரு தேனோ இல்லை நந்தியாவட்டன்னு சொல்லுவாங்க, அந்த பூ கிடைச்சா இல்லை அந்த இலை கிடைச்சா வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இல்லை வில்வம் கொடுத்து சிவனை போய் தொழுது விட்டு வாருங்கள். அதுவே உங்களுக்கு பணத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கும். நந்தியாவட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாமல் வீட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த கண் திருஷ்டி போகிறதுக்கான வாய்ப்புகளை எது கொடுக்கும். தேன் வழிபாடு உங்களுடைய வாழ்வியலை தித்திக்க வைக்கும். இது 3ல் எது கிடைக்குதோ உடனே போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகாபரணம் சூடிய சிவனை கொண்டு போய் கொடுத்து ஒரு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கனாலே மிகப்பெரிய ஏற்றம் மாற்றமும் இந்த தடவையிலிருந்து வாழ்வியல் தொடங்குவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம். ஓகே, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய ஆடு பார்ப்பீங்க. நிறைய ஆடு பார்ப்பீங்க. ஆடு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. சும்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், இங்கே சென்னை ஊர்லாம் ஆடெல்லாம் பார்க்க முடியாது. உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு பார்ப்பீங்க. நிறைய செம்மறி ஆடு பார்ப்பீங்க. நீங்கள் ஃபோனை திறந்தாலே ஏதோ ஒரு ஆட்டு கூட்டம் போகிறது, ஆடு மேலே ஏறுற மாதிரி அமைப்பு இருக்கும். இல்லை ஏதோ ஒரு ஆடு தலை, ஆடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கண்ணில் படும். அது ரெட் கலரில் அப்படியே செவ்வாய் ஆடோட பக்கத்தில் நிற்கிற மாதிரி சிம்பிள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி ஆடு ஒன்றும் தெரியாமல் போய் நின்றுட்டு அப்புறம் கேட்கன்னு கற்றுமோ அந்த மாதிரி எதுவும் தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு சில பேர் வருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையாகத்தான் இந்த ஆடு பார்த்தல் என்பது உங்களுக்கு வரக்கூடிய நிகழ்வாக இருக்குது. 7.5 சனியில் இருக்கும். ரொம்ப அமைதியாக கவனமாக இருக்கணும். எல்லாமே ஜெயம்தான், எல்லாமே வெற்றி தான். பட் மனசை மட்டும் சஞ்சலப்படாமல் வச்சுக்கிட்டீங்கனால போதும். இந்த மாதம் உங்களுக்கான நிம்மதி தரக்கூடிய மாதமாக அமைய காத்திருக்கிறது.